குமரியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இவ்வளவு இருந்தாலும் உங்க மாவட்டத்துக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு புது அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா? மேடையில் இருக்க சும்மா இருப்பாங்களா? அது காங்கிரஸ் கட்சியை கேட்க வேண்டாம், தொலைச்சி எடுத்துருவாங்க உரிமையோட. ஆக அதையெல்லாம் உணர்ந்து அதனால குமரி மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இப்போ நான் உங்களிடத்தை வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுள்ள புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, களியக்காவிளை கன்னியாகுமரி சாலையில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் 9 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அகலப்படுத்தப்படும், மேம்படுத்தப்படும். நான்காவது அறிவிப்பு, கல்குளம் வட்டம் முளகமூட்டில் உள்ள பழம்பெரும் தூய மரியன்னை பசிலிக்கா தேவாலயம் 2 கோடி ரூபாய் செலவில் அதன் பழமை மாறாம புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் மூலமா தற்போது மீனவர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் போன்ற பல்வேறு நிதி உதவிகள் அனைத்தும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்கான விரிவான அரசாணையும் விரைவில் வெளியிடுவோம். ஆறாவது அறிவிப்பு, கடல்ல மீன்பிடிக்க போகும்போது காணாமல் போகும் நேர்வுல காப்பீடு உள்ளிட்ட நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த மீனவர் குடும்ப வாரிசுதாரருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையா மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும். இதுதான் திராவிட மாடல்.